தென்மேற்கு பருவமழை காரணமாக கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் திருப்பரப்பு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அருவியின் மேல் பகுதியில் உள்ள அணை பகுதிக்கு சென்று அங்கு ஆபத்தான முறையில் சிலர் குளித்து வருவதால் அசம்பாவிதம் நடைபெறும் முன்பு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தாலுகாவிற்குட்பட்ட தத்தனூர் கிராமத்திற்கு வரும் அரசு பேருந்தின் நேரத்தை மாற்றி இயக்கிட வேண்டி கிராம மக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோருக்கு ஏதுவாக காலை 8:30 மணி, மதியம் 1 மணி மற்றும் மாலை 5 மணி என பேருந்தின் நேரத்தை மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் பேருந்தை இயக்க நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்ததாக ஊர் பொதுமக்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் போகிறதுக்காக காலையில் 8:30 மணிக்கும் மதியம் 12:30 மணிக்கும் சாயந்தரம் 5:30 மணிக்கும் 3 வேளை பேருந்து உடன்படி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் கருப்பு பட்டை அணிந்தும் தலையில் துண்டு போட்டும் கூட்டத்தில் கலந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குவிண்டால் நெல்லுக்கு கூடுதலாக விலையேற்றம் செய்ய வேண்டும், விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கான தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், தர்பூசணி விவசாயிகளுக்கு உரிய நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தனர். மயிலாடுதுறையில் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு கிடைக்காததால் கோரிக்கை மனுக்களை மாலையாய் அணிந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைகேட்பு கூட்டத்திற்கு வந்த விவசாயியால் பரபரப்பு ஏற்பட்டது. நகரின் மையப்பகுதியில் செல்லும் பழங்காவேரியில் சாக்கடைகள் கலக்கக்கூடாது என்றும் குப்பைகள் கொட்டக்கூடாது என்றும் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டி மனு அளித்துள்ளதாக விவசாயி ராமலிங்கம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். வேற ஒன்றும் கேட்கல, ஆத்தெல்லாம் வெட்டி கொடுக்கணும், ஆக்கிரமிப்பு குப்பையும் சாக்கடையும் அந்த ஆத்துல கொட்டக்கூடாது, விடக்கூடாது. அப்படி விடுறவங்க மீது நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதிக்கணும். 3 நாளைக்கு மேல தொடர்ந்து அவங்க மீண்டும் குப்பையோ சாக்கடையோ விட்டு அவங்க மேல குற்ற நடவடிக்கை எடுக்கணும்னு மனு கொடுக்குறோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குடும்ப அட்டையில் 2 முறை மட்டுமே பெயர் மாற்றம் செய்யப்படும் என்பது விதவை திருமணம் செய்யும் பெண்களுக்கு பாதிப்பு தரும் எனவும், எனவே அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மனு அளித்துள்ளதாக காவிரி டெல்டா பாசன விவசாய சங்க தலைவர் ராஜேஷ் பேட்டியளித்துள்ளார். அது மட்டும் இல்லாம 2 நடை 3 நடை மட்டும் ஒரு குடும்ப அட்டையிலிருந்து பெண்களோட பேரை நீக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு தடை இருந்ததுன்னா அது கண்டிப்பா மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு பெரிதும் ஒரு சவாலாக இருக்கும், பெரிய இடையூறா இருக்கும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வெறிநாய் கடித்ததில் படுகாயமடைந்த 10 பேர் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களை கடித்த வெறிநாயை பிடிக்க மேட்டுப்பாளையம் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ பார்வதி அம்மன் கோயிலில் உண்டியல் பூட்டை உடைத்து பணம் திருடிய மர்ம நபர்கள் குறித்து ஆரணி டவுன் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இரவு நேரங்களில் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், எனவே போலீசார் கூடுதல் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் பொதுமக்கள் காவல்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் விளாமுத்தூர் பகுதியில் கிணற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் சடலத்தை மீட்டனர். மேலும் விசாரணையில் இறந்து போன நபர் பெரம்பலூரை சேர்ந்த சுப்பிரமணி என தெரிய வந்ததை அடுத்து இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் வெளிநடப்பு செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நாய் தொல்லை, தெருவிளக்கு எரிவதில்லை போன்ற கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்காததை அடுத்து கையில் மின்விளக்கு மற்றும் பதாதைகளை ஏந்தியபடி கவுன்சிலர் விஜயலட்சுமி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இலங்கையிலிருந்து தாயகம் திரும்பியவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உணவுக்கூடம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் ரெப்கோ வங்கி தலைவர் சந்தானம் மற்றும் இயக்குனர் தங்கராஜ் திறந்து வைத்த இந்த நிகழ்ச்சியில் தாயகம் திரும்பினோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்து ஆட்டோ தொழிலாளர்கள் முன்னணி சங்கத்தினர் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. மேலும் அந்த மனுவில் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டைக்கு இடையே ஆட்டோக்கள் செல்ல பழைய நடைமுறையை கொண்டு வருதல் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் பைக் டாக்ஸி தடை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளனர். அதனால நாங்க இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணி சங்கத்தின் சார்பாக என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நடைமுறை குறைஞ்சது ஒரு 30 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் போடக்கூடாது, எல்லை விட்டு எல்லை தாண்டினா ஃபைன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நடைபெற்ற மலைப்பயிர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் திறந்து வைத்து பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் சில சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டுள்ளது எனவும், உதகை-கூடலூர் நெடுஞ்சாலையில் அபாயகரமான பாறைகள் குறித்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு நமக்கு ஐஎம்டி ஆரஞ்சு அலர்ட்டா மாத்திட்டாங்க. முன்னாடி ரெட் இருந்தது, இப்போ ஆரஞ்சு அலர்ட்டா மாத்திட்டாங்க. நாளைக்கு கூட நமக்கு எல்லோ அலர்ட் இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். வேற சின்ன சின்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே ஓபன் பண்ணிருக்கோம். நம்ம பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், ஊட்டி போட் ஹவுஸ், சிம்ஸ் பார்க், லாம்ஸ் ராக், டால்பின்ஸ் ராக் இதெல்லாம் நம்ம ஓபன் பண்ணிட்டோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நகைக்கடன் புதிய நடைமுறையை கண்டித்து திமுக விவசாய அணி சார்பில் விவசாய அணி செயலாளர் விஜயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பழனி மாணிக்கம், தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளரும் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் மேல் மட்டத்திலிருந்து தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் இது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகள் மின்வாரிய துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் மின்கம்பியை சீரமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 2 முறை இபி ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது நம்மளுக்கு ரொம்ப கைக்கு ஏற்ற அளவுக்கு உள்ளது. இதனால் எங்களுக்கு பாதிப்பு வரும்ன்ற அச்சத்தில் உள்ளோம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை வருவதை கண்டன போஸ்டர்கள் ஒட்டியும் முழக்கங்கள் எழுப்பியும் டிஎன்டி மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் 68 சமூகத்திற்கு ஒரே சான்றிதழ் வழங்குவேன் என்று கடந்த 2021 தேர்தலில் வாக்குறுதி அளித்து டிஎன்டி மக்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி மதுரைக்கு வரும் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே விவசாய நிலங்களை தரிசு என்று வகை மாற்றம் செய்த அதிகாரியின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிப்காட் எதிர்ப்பு குழுவினர் மற்றும் இளம் விவசாயிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்காமல் வாய்ப்பை தவறவிட்டதாக இந்திய யோகாசன விளையாட்டு கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலர் அரவிந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார். மேலும் பேசிய அவர், நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்கவில்லை என்றும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் முறையான தகவல் அளிக்காததால் மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். ஸோ இதுக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு டெசிஷன் எடுத்து இந்த காம்படிஷன் ரொம்ப முக்கியமான காம்படிஷன். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ஸ்போர்ட்ஸ் கோட்டால பாயிண்ட்ஸ் உண்டு. ஸோ இந்த மாதிரி வேல்யூவான காம்படிஷனை லேட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மாஸ்டர் எப்படி கூட்டிகிட்டு வருவாங்க? அரசு லீவில் இருக்குது, அரசு பள்ளியிலலாம் இப்போ விடுமுறையில் இருக்க நாள் கட்டத்தில் எப்படி வரும்? ஸோ அதனால் அடுத்த வருஷம் நடத்தும் போது ப்ராப்பராக ப்ரியர் இன்ஃபர்மேஷனோட எங்களுக்கு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா மாணவ மாணவிகள் இதில் உபயோகப்படுத்தி பயன்படுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.